ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நம்ம போய் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகிற இடம் தாங்க இந்த இடம். ஆமாங்க, அப்படி ஒரு ஃபீல் குட்டான இடம் தாங்க. நீங்கள் ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாத்துக்குமே. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம சுற்றி பார்க்க போகணும், அங்கே வந்து நம்ம ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க. சூப்பராக இருக்கும், செம்ம ஜாலியாகவும் இருக்குங்க. ஆமாங்க, என் பசங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணி அம்மா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி கூட்டிகிட்டு போன இடம் தாங்க இந்த இடம். நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோசன் மாலில் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஐஸ்லேண்ட் மாதிரி சூப்பரான ஒரே ஃபீல் குட்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஐஸ்லேண்டு ரொம்ப பணம் செலவு பண்ணி ஐஸ்லேண்ட் போய் அங்கே போய் தான் நம்ம போய் என்ஜாய் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே ஃபீல் குட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம உள்ளே போனாவே அவ்வளோ அழகாக ஃபீலிங்காக இருக்குங்க. அதாவது வந்து உள்ள நம்ம ப்ரோசன் மலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபேண்டசி போட்டிருக்காங்க. அங்கே உள்ளே போகிறது வரைக்கும் ஆர்வம் எங்களால் தாங்க முடியலங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. வெளியே எவ்வளோ வெயில் வருங்க, எவ்வளோ வெயில் வெளுத்து வாங்குது. ஆனால் உள்ளே நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா தலைக்குள்ளே இது மாதிரி ஜர்கின்லாம் போட்டுவிட்டு காலுக்கு க்ளவுஸு, கைக்கு க்ளவுஸு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டுட்டாங்க. இதில் போட சொல்லி அப்புறம் தலைக்கு வந்து போட சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம உள்ளே போனால் ரொம்ப வந்து கூலிங் தாங்கவே முடியாது. மறக்காமல் இதை வந்து கொஞ்சம் கூட கழட்டிடாதீங்க. என் பசங்க பண்ண தப்பே நான் வந்து உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். விளையாட்டு ஆர்வத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போனோன்னா ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட ஆரம்பித்தோன்னா அந்த க்ளவுஸு அந்த தலையில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால குளிர் சுத்தமாகவே தாங்க முடியல. உள்ளே போனோன்னே அந்த ரிங்கில் உட்கார வச்சு உள்ளே சறுக்கி விடுறதுக்கு வந்து என் பையன் உட்காந்தா. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக உட்கார வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் உட்காருவேன் அப்படி நீங்கள் முதலே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு. அதுக்கு இருந்துட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க நான் உட்காந்தவொடனே ரொம்ப வெயிட்டெல்லாம் அதில் வந்து விளையாடக்கூடாதுங்க, நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு டைம் அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்து தள்ளி விட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ளே பக்கு இருந்துச்சு. ஆர்வமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைபோட தான், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருந்துச்சு. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மியூசிக் வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால வைக்காமல் இருக்குங்க. மற்றபடி பாட்டு பயங்கரமாக போட்டுட்டு நம்ம உள்ளே போய் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல் டே வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபுல் டே வந்து இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது. அதுவும் இல்லாமல் குளிர் வந்து குழந்தைங்கனால ரொம்ப நேரம் தாங்க முடியாது, நம்மளாலேயும் ரொம்ப நேரம் தாங்க முடியாது. எங்கள் பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஃபுட்டெல்லாம் அலௌடு கிடையாது, உள்ள ஃபுட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்வத்தில் அந்த ஐஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு அந்த க்ளவுஸ் எல்லாம் கழட்டி விட்டாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் தலையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி விட்டாங்க. அதனால வந்து அந்த அந்த நுர மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டதுனால அவங்களால சுத்தமாகவே முடியாமல் போயிடுச்சுங்க. அப்படியே கைகளெலாம் நடுங்க உதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியலை. நான் அப்போது சொன்னேன், தம்பி இதெல்லாம் வந்து கழட்டிடாதீங்கடா, ரொம்ப குளிரிக்கணும். அப்போது கேட்காம ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் முடியாமல் அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அதே போல் உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இல்லாதனால நம்மளுக்கு என்ன ஆகுனா, கூலிங்க்கு அதுக்கு ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து யூரின் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அப்புறம் அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு இல்லை, குழந்தைகளுக்கு வந்து நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகிறக்கு அலவுடும் கிடையாது. அதே போல் உள்ளே எதுவுமே இல்லை. டீ, காஃபி, அப்புறம் வந்து ஏதோ ஒரு வந்து அந்த ஒரு சில ஐட்டம் மட்டும், லிக்விட் ஐட்டம் மட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து உள்ளே எதுவுமே அலவுடே கிடையாதுங்க. ஆனால் அந்த குளிருக்கு இதமா அப்படியே அந்த காஃபி குடித்தா அப்படியே அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடம். நான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து என் பசங்களும் ரொம்ப ஜாலி மூலில் விளையாண்டுட்டு இருந்ததுனால வீடியோவே எடுக்க முடியல. அதனால் வந்து நான் கொஞ்சம் அங்கங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து அந்த பனிக்கட்டி மேலே வந்து பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் நாங்கள் போய் என் பையன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா, நானும் போய் ஜாலியாக குதிச்சு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளோட வந்து ஒரு நாள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பரான இடம் இது. ஏன்னா வந்து நம்ம வீட்லேயே இருந்துகிட்ருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப லாங்கில் வந்து நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அங்கே என்ஜாய் பண்ண முடியாது. இது மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்கு நம்ம வந்து போய் என்ஜாய் பண்ணி அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ரொம்ப என் பசங்க வந்து போகலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். இங்கே பாருங்க, நானுமே வந்து ரொம்ப சின்ன குழந்த மாதிரி நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த இடம் எல்லாமே. என்ன ஒன்று, நமக்கு கேமரா எடுக்கிறதுக்கு கேமராமேன் இல்லாதனால ரொம்ப சிரமம். என் பசங்க 2 பேருமே ரொம்ப விளையாட்டுத்தனமாக விளையாண்டுருந்ததுனால வீடியோ பிடிக்க மாட்டேன்ட்டாங்க.
அதனால் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நானே வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு ஃப்ரண்ட் கேமராலேயே வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேங்க. அதனால் கொஞ்சம் என் மூஞ்சி பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து உள்ளே விளையாடுறதுக்கு நிறைய ரிங்கைஸ் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையா இது இருக்குது. அந்த சர்க்கஸ் மாதிரி விளையாடுறது, தூரி மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து நிறைய இருக்குதுங்க. அதில் வந்து நிறைய நான் கவர் பண்ண முடியல என்னால். எடுக்கிறதுக்கு வந்து நான் நிறைய வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாதனால சார்ஜ் வந்து முக்கியமாக வந்து உள்ளே சுத்தமாகவே நிற்க மாட்டேன்ருச்சு. உண்மை அதுதான். ஏன்னா அந்த சார்ஜ் என்ன ஆகுனா அந்த கூலிங்க்கு அதுக்கு சீக்கிரமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் சார்ஜில் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங்க்கு அதுக்கும் அப்படியே வேகமாக ஸ்பீடாக கம்மியாயிருச்சு. அப்புறம் பார்த்தா என்னடா சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலமையில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அளவாக மட்டும் இருக்கிறது மட்டும் வீடியோ போதும்னு சொல்லிட்டு அப்பப்போ அங்கங்கே எடுத்த வீடியோஸ் மட்டும் போடுறேன். ஆனால் மற்றபடி வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது நம்ம உள்ளே விளையாடும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வலிக்கு விடுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து குழந்தைகளை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் விளையாண்டுக்கிட்டால் போதும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா சாங் போட்டு விட்ருவாங்க, அந்த இடமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அங்கே பாருங்கள், அங்கே பனிக்கரடி மாதிரி வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இருந்துச்சு. நிறைய நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே வருங்க என் பையனால் ஐயோ அம்மானால் தாங்க முடியல, வாங்கம்மா போகலாம் அப்படிங்கிறான். ஏன்னா அவ்வளோ குளிர். அவங்க சொன்னால் கேட்க மாட்டாமல் எல்லாத்தையும் அந்த நீரெல்லாம் அந்த பனிக்கட்டியெல்லாம் எடுத்து மேலே போட்டாங்களே, அதனால் அவங்களால சுத்தமாக குளிர் தாங்க முடியல. சரி காஃபி மட்டும் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு எதுவுமே கிடைக்கல. நம்ம ஜில்லுன்னு எதுவும் குடிக்க முடியாது இல்லையா, ஏற்கனவே அங்கே குளிர். அதனால் வந்து டீயும் கிடைக்கல, காஃபி மட்டும் தான் கிடச்சிது. காஃபி அப்புறம் ஏதோ வந்து சூப்பு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் என் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு மேலே வந்து அந்த இது மாதிரி தூரி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நின்று நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு குதின்னு குதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. இன்னும் உள்ளே வந்து நிறைய இடம் இருக்குது. ஃபோட்டோஸில் எடுக்கணும் அப்படின்னா சூப்பராக வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாமே. அந்த மரமெல்லாம் ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரீ மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்லாண்டில் இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த பாறை அந்த எல்லாமே வந்து செட்டிங்ஸ் தான், ஆனால் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரிஜினல் மாதிரியே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் நீங்கள் தொலைவிட்ருக்கீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் போய் இது மாதிரி ஒரு நாள் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சா தான் நம்ம வீடியோ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இடையில வந்து ட்ரெஸ் வந்து சேல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து என்னோடய சேனல் இன்னொரு சேனல் இருக்கும், பூங்குடி பொட்டிக்கு இருக்கும். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா புது சேனலுங்கிறனால இந்த சேனல் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இனி வந்து அப்பப்போ நான் விளாக் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே பாய். இங்கே பாருங்கள் அழகழகாக இருக்குது. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ட்ரீயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரீ மாதிரியே இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு தூரி அந்த விளையாடுறது, அந்த சுற்றி விளையாடுறது, அது மாதிரி எல்லாமே இருக்கும். நான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு எடுத்துகிட்டேன், பேக் கேமராவில் வச்சு எடுக்காமல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஆர்வக்கோளாறில் நம்மளுமே வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் நானுமே. இங்கே பாருங்கள் இதில் ஒரிஜினல் பாறை மாதிரியே வச்சுருக்காங்க. நான் ஒரிஜினல் பாறை கிடையாது, ஆனால் சூப்பராக இருக்கும். உள்ளே